அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அமல்களும் அபத்தங்களும் என்ற இந்த தொடர் உரையின் 4வது நாளில் நாம் எல்லாம் குழுமியிருக்கிறோம். இந்த அமல்களை பற்றி மக்களிடத்தில் காணப்படுகிற ஒரு அபத்தமான நம்பிக்கை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்ற வணக்க வழிபாடுகள் என்கிற அமலை செய்யும் பொழுது அதில் இரண்டரை ஒன்றிவிட வேண்டும், கலந்து விட வேண்டும். அந்த வணக்கத்தை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாத அளவுக்கு அந்த வணக்கத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வணங்கினால்தான் அது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும். வணங்கி கொண்டிருக்கும் பொழுதே பலவிதமான எண்ணங்களை கொண்டவர்களாக வணங்கினால் அது வணக்கம் இல்லை என்கிற மாதிரியான ஒரு கருத்து சூஃபியாக்கள் என்று சொல்லப்படுகின்ற வழிகேடர்களால் மக்கள் மத்தியிலே பரப்பப்படுகிறது. அதுபோக சில பெரியார்கள் எல்லாம் எப்படி வணங்கினார்கள் தெரியுமா என்று சொல்லி அந்த பெரியார்கள் வணக்கத்தில் ஈடுபட்டார்கள் என்று சொன்னால் உலகத்தில் எது நடந்தாலும் அவங்களுக்கு தெரியாது. அந்த வணக்கம் ஒன்றுதான் தெரியுமே தவிர உலகத்தை சுற்றி தன்னை சுற்றி என்ன நடக்கிறதோ அது கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்க காதில் விடும்படி பேசுகிற பேச்சு கூட அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது, இடைஞ்சல் பண்ணாது. அப்படியெல்லாம் பெரியார்கள் தொழுதிருக்கிறார்கள், வணங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த அமல்கள் அப்படி இரண்டரை கலந்து ஒன்றி போய் அமையணும். இப்படியான ஒரு போதனையை செய்யும் பொழுது மக்களுக்கு என்ன வருகிறது என்று சொன்னால், நம்ம வணக்கம்லாம் வணக்கமே இல்லை, என்ன வணங்குறோம், தொழுகும் போதே எத்தனை எண்ணங்கள்லாம் வருகிறது, இப்படிங்கிற மாதிரியான ஒரு விரக்தி நிலையும் அந்த அமல்களில் ஆர்வமற்ற ஒரு நிலையும் தன்னால் ஏற்பட்டுரும். காலப்போக்கில் என்னவாயிரும், ஏதோ ஒரு சடங்கு செய்யணுமே தவிர அதில் ஒரு நன்மை இல்லை, பெரியார்கள்லாம் எப்படி தொழுதிருக்கிறார்கள், இப்படியான ஒரு நிலைமை நம்ம பார்க்கிறோம். வணக்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் நம்ம கடமையாக்கி இருக்கிற வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு பயந்து நம்ம செய்யணும், கவனமாக செய்யணும், அலட்சியமாக செய்யக்கூடாது, ஏனோதானு செய்யக்கூடாது, ஈடுபாட்டோடு செய்யணும். இதுகளுக்கெல்லாம் மார்க்கத்தில் என்ன இருக்குது, சட்டம் இருக்கிறது. முனாஃபிக்குகள் தொழும் பொழுது இதா காமு இல சலாத்தி காமு குசாலா. முனாஃபிக்குகளும் அன்னைக்கு பள்ளியாசலுக்கு வந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முஸ்லீமாக இல்லாமல் முஸ்லீமாக நடித்து கொண்டிருந்தவங்களுக்கு பேர் முனாஃபிக்கு. முஸ்லீமாக இருக்க மாட்டாங்க. நபிகள் நாயகத்துடைய கை ஓங்கின உடனே அந்த ஊரில் நம்மளும் முஸ்லீம்கள் சொல்லி கொண்டோமே ஆனால் உதவிகள் கிடைக்கும், ஜக்காத் நிதி கிடைக்கும், முஸ்லீம்களுக்கு கிடைக்கிற அந்த அனுகூலங்கள் எல்லாம் அடையலாம் என்று சொல்லி ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள். அது முனாஃபிக். அவங்க இஸ்லாமியர்கள் கிடையாது, ஆனால் இஸ்லாமியர்களாக தங்களை சொல்லிக் கொண்டார்கள். அப்போ பள்ளியாசலுக்கு தொலை வருவார்கள். நோன்பு நோற்பதாக நோன்பு சொல்ல முடியாது, வீட்டில் போய் சாப்பிடுவாங்க, ஆனால் நோன்பு நோற்பதாகவும் சொல்லிக் கொள்வார்கள். போர்க்களத்துக்கு கூட போவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு அழைத்தால் போர்க்களத்துக்கே கூட போவார்கள். கை ஓங்குற மாதிரி இருந்தால் என்ன செய்வாங்க, அந்த போர்க்களத்தில் நின்று கடைசியாக தூரமாக நின்று கொண்டு பங்கு வைக்கும் போது நாங்களும் தான் இருந்தோம் என்று வாங்கிக் கொள்வார்கள். கொஞ்சம் அவங்க கை ஓங்குற மாதிரி இருந்தால் இருக்கிற ஆட்களை மன உறுதியை குலைக்கிற மாதிரி, இதெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியாது, அவங்க கை தான் ஓங்கும், இப்படிங்கிற மாதிரியான வேலைகள்லாம் செய்வார்கள். அப்போ இவங்க தொழுகைக்கு வந்து கொண்டிருந்தாங்களா, அவங்கள பற்றி எல்லாம் சொல்லும் என்ன செய்யறான்னு கேட்டால், இன்னல் முனாஃபிகீன யுஹாதியூன் அல்லாஹ். முனாஃபிக்குகள் அல்லாஹ்வை ஏமாத்துறாங்க. எப்படி ஏமாத்துறான்னா, ஒஹுவ ஹாதியுஹும், உண்மையில் அல்லாஹ் அவங்கள ஏமாத்துறான். ஒன்றும் தெரியாத மாதிரி அல்லாஹ் நினைக்கிறாங்க. அல்லாஹ் அப்படின்னா அதே மாதிரி என்ன செய்யறான், அதை விட்டு வைக்கிறான். அவங்கள சொன்ன நம்புற மாதிரி அவங்களை அம்பலப்படுத்தாமல் அல்லாஹ் விட்டு வச்சு அல்லாஹ் அவங்கள ஏமாத்துறான். உண்மையில பார்த்தா ஒய்தா காமு இல சலாத்தி, அவங்க தொழுகையில் நிற்கும் பொழுது காமு குசாலா, சோம்பலாக நிற்பார்கள். நிற்கும் பொழுது தொழுகையில் நிற்பாங்கல்ல, இப்படிங்கிறது. இது கூடாது. இது உனக்கு ஸ்டடியா நிக்க இயலும்ல. சில ஆளுக்கு அப்படிலாம் தொழுகிற பார்க்குறோம். வந்தாங்க என்ன செய்யறது, அதை குனியும் போது இப்படி பார்த்துருக்கீங்களா, அது ஸ்டிப்பா வில்லு மாதிரி நிற்பாங்கன்னு ஹதீஸ்ல இருக்கிறது. குனிந்தார்களே ஆனால் முதுகு சமமா இருக்கும். இந்த கை வில்லுல இருக்கிற நான் போல என்ன செய்யும், ஒரு டெம்பரா கையை வச்சு தான் நிற்பார்கள். அப்படிலாம் இருக்கிறது. சுறுசுறுப்பாக நிற்கணும். ஆனால் இந்த சோம்பலா நிற்கிறது, தக்பீர் கட்டுறதுல இருந்து ருக்குல இருந்து எல்லாமே ஒரு சோம்பல்தனமாக, வயசாகி போய் முடியாதவங்க செய்யறதுக்கு நான் சொல்லல. நல்லா இருக்கிறவங்களை நிக்கிறதுக்கு நிக்க இயலும். ஆனா எப்படி நிற்பாரு, ஏன்னா தான் நிற்பாரு.
குனிய ஏனும், அது ஏனா தானான்னு குனிவார். சஜிதா செய்ய ஏனும், அதுவும் ஏனா தானான்னு செய்யறது. இந்த மாதிரி ருக்குவுக்கும் சஜிதாவுக்கும் இடையில உடைய இடைவெளி, ருக்குவுக்கும் கியாமுக்கும் உள்ள இடைவெளி எல்லாமே குறைவாக இருக்கும். இப்படி செய்யக்கூடாது. இது ஓகே. இதையெல்லாம் அறிவுரையாக சொல்லணும். தொழுவுறதா இருந்தா நீங்க ஏனோ தானு செய்யாதீங்க. அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடி ஒருத்தர் தொழுகிறார். தொழுதவனை பார்த்துட்டே இருக்கிறாங்க. முடிச்ச உடனே கூப்பிட்டு சல்லி இப்போ இன்னக்க லம்து சல்லி, நீ மறுபடி தொழுவ, நீ தொழுவே இல்லைங்கிறாங்க. அவர் எல்லாரும் தொழுதாரு. சஹாபி தொழுகிறாரு. தொழுகிற ரசூலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தொழுது முடிச்சவனை கூப்பிட்டு சல்லி இப்போ இன்னக்க லம்து சல்லி, நீ தொழுவே இல்லை, மரப்பை தொழுகிறாரு. அப்போ மறுபடியும் தொழுது வந்தவனை கூப்பிட்டு தொழுவே இல்லை, ஒழுங்கா தொழுவுங்கிறாங்க. அப்போ என்ன ரசூல்லா, நான் தெரியவே இல்லை, எனக்கு எப்படி தொழுகிறது? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த என்னன்னு கேட்டால், தக்பீர் கட்டினா நிறுத்தி நிதானமாக தக்பீர் கட்டி நின்று ஓத வேண்டியெல்லாம் ஓதி குனிந்து அதை நிலையா குனிஞ்சு நிறுத்திடக்கூடாது. குனிஞ்சு ஸ்டடியாகி ஒரு நிதானத்துக்கு வந்து அந்த ருக்குவை முடிச்சுட்டு அப்புறம் எந்திரிக்கணும். இந்த செயல்களில் தான் அவர் குழப்பம் பண்ணார். அவர் தொழுகையில் உள்ள மனசில் உள்ளதை வச்சு ரசூலுல்லாஹ் சொல்லலை. தொழுகையுடைய இந்த செயல்பாடுகள் சோம்பலாகவும் ஒரு அலட்சியமாகவும், ஒரு அல்லாஹ் முன்னாடி ஒரு அதிகாரி முன்னாடி நின்னா எப்படி நிற்போம்? அல்லாஹ் அதிகாரிக்கு முன்னாடி மண்ணு கொடுத்த வாங்குவானா? அதுக்குரிய ஒரு பணிவோடு ஒரு அடக்கத்தோடு நிற்குவோமே தவிர, அதை விட அதிகமாக அல்லாஹ் முன்னாடி நிற்கிறோம் என்கிற மாதிரி அந்த நிற்கிற விஷயங்கள்ல, அந்த சைகையில, அந்த தொழுகைக்கு உள்ள ருக்கு சஜிதா போன்ற இயக்கங்கள்ல எல்லாம் கரெக்டா இருக்கணும். அதுலாம் குறை செய்யக்கூடாது. இது இயலுமான ஒரு விஷயம், மனிதனால் இது சாத்தியமான ஒரு விஷயம். இப்படி செய்யணும். அதே மாதிரி அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், தொழுகையில உள்ளச்சமுடையவர்களாக இருக்க வேண்டும். தொழ போகும் பொழுது அல்லாஹ்வுக்கு அஞ்சி, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான், அந்த இறைவனை நான் வணங்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஒருமித்து என்ன செய்யணும், மனசுல உருவாக்கி கொண்டு தொழ வேண்டும், முயற்சி பண்ணணும். அப்படி இல்லைன்னா என்னவாயிரும் கேட்டா, அந்த தொழுகை நரகத்தில் சேர்த்துரும். ஃபவைலுன் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு நரகம் இருக்கிறது அல்லாஹ் சொல்றான். தொழுகையாளிக்கு நரகம்டா யாருக்கு? அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில் கேர்லெஸ்ஸாக கவனக்குறைவாக இருப்பார்கள், அலட்சியமாக பொடுபோக்காக தொழுவார்களே, அந்த தொழுகையாளிகளுக்கு நரகம் இருக்கு. தொழாதவங்களுக்கு நரகம் இருக்குது. இந்த மாதிரி தொழுகிற ஆளுகளுக்கு இருக்குது. இப்போ வயலுன் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கே கேடு இருக்கிறது. அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில கவனமற்றவர்களாக தொழுவார்கள். அல்லதீன ஹும் யுராவுன, அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுவார்கள். இவங்களுக்கு கேடு இருக்கிறது. இப்படி எல்லாம் எச்சரிக்கை இருக்கிறது. அப்ப தொழுகையை பொறுத்த வரைக்கும் கைகளை உயர்த்தணும் இருக்குதா, எவ்வளவு உயர்த்தணும் என்றோ அது மாதிரி வசத்தணும். நம்ம தொழுகை எப்படி இருக்கணும், என்ன இப்படின்னா இந்த கையை எங்க எது வரைக்கும் வசத்தணும், காது வரைக்கும் வசத்தணும், தோல் பூஜை வரைக்கும் வசத்தணும். இப்படி 2-3 விதமா ரசூலுல்லாஹ் வசித்திருக்காங்கன்னா, அப்படி நம்ம செஞ்சு செய்யலைன்னு சொன்னா அது அலட்சியமான தொழுகை. அது மாதிரி தக்பீர் கட்டுறோமா, குனிகிறோமா, எல்லாமே எப்படி இருக்கணும், குனிஞ்ச நிதானத்துக்கு சமமா இருக்கணுமா முதுகு. அது முடியாதவங்களுக்கு விஷயம் வேற. வயசானவங்க, நோய்வாய்ப்பட்டவர்கள், முதுகு வளையாதவர்கள் இருந்தா அது அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். இயலுமானவர்கள் அந்த மாதிரிலாம் செய்யணும். இப்படி இல்லாம செஞ்சாங்கன்னு சொன்னா அப்ப தொழுதும் நரகத்துக்கு போற மாதிரி ஆயிடுது. தொழுகைக்குன்னு வருகிறோம், நரகத்துக்கு போற மாதிரி ஆகிவிடுகிறது. இந்த மாதிரியான ஒழுங்குகள் எல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வாக்கிமி ஸலாத்தல் லிதிக்ரி, என்னுடைய நினைவோடு நீ தொழுகை நிலைநாட்டு. தொழுகை நிலைநாட்டுறது என்னுடைய நினைவுக்காக வேண்டி, இறைவனாகிய என்னை நினைத்து பார்ப்பதற்கு தான் என்ன செய்யணும், தொழணும். அதுதான் தொழுகிறோம், அந்த மாதிரி செய்யணும். இந்த மாதிரி தொழுகும் பொழுது ஒரு விஷயத்தை வழங்கிக்கிறேன்னு, இப்படி தொழுதாலும் அது ஆரம்பிக்கும் போது நம்ம அந்த மாதிரி ஈடுபட்டாலும் அதே மாதிரி கண்டினியூ பண்ண இயலுமா? மனிதனுக்கு அந்த மாதிரி அல்லாஹ் சொல்லும் போது அந்த எண்ணம்லாம் வருங்க. தக்பீர் கட்டின உடனே அப்படியே என்ன நினைப்பலாம், தொழுகையில் கட்டிட்டு அல்லாஹ்னா நிற்கணும்னு வரேன். அது 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஒரு தொழுகை முடியுதுன்னா அவ்வளோ நேரத்துக்கு நீடிக்காது. நம்ம நல்லா எப்படி படைச்சிருக்கான்னு கேட்டால், அந்த ஒரு அரை செகண்ட், 1 செகண்ட், 3 செகண்டுக்கு அல்லாஹ் பயந்து கட்டுற மாதிரி தக்பீர் கட்டுவோமா, அதுக்கு அப்புறமேலு நம்மளுடைய எண்ணங்கள்லாம் வேற வேற மாதிரி என்ன செய்யும், அந்த மோட்டர் போட்டோமா ஆஃப் பண்ணணுமா இல்லையா, தக்பீர் கட்டணும்னா அப்படி வரும். அது கதவை பூட்டணுமா இல்லையா, இப்படி ஒன்று ஒன்றா எல்லா யாவும் எங்கே வரும், நம்ம நிற்கிறது அல்லாஹ்க்கு முன்னாடி. இப்படி எல்லாம் எண்ணங்கள் வருகிறது.
இப்படி வந்தா இது கேடான தொழுகையா? இல்லை. நீங்கள் அந்த எண்ணத்தை சோம்பல் இல்லாத வகையிலையும் ஈடுபாட்டோடு துவக்கி விட்ட பிறகு இந்த எண்ணங்கள் வந்தால் அது உங்க கண்ட்ரோல் உள்ளதில்லை. எண்ணங்களுக்கு நம்மளா பொறுப்பு? அல்லாஹ் யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித்து கல்வி அலா தீனிக்க, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய தீன்ல உறுதியாக்கி வைப்பாயாக. இதை ரசூல் அதிகமாக சொல்லுவாங்க. சத்தியம் பண்ணும் பொழுது கூட லா ஓ முகல்லிபில் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவன் மீது சத்தியமாக. அப்ப உள்ளங்கள்ல நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் அப்படியே மாறிக்கிறோம். நம்ம நினைச்சு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போனா கூட அந்த உள்ளம் போய்விட்டது என்று சொன்னால் அதுக்கு நாம எப்படி பொறுப்பாளி ஆகும்? நம்ம கையை அசைக்கிறதுக்கு நம்ம பொறுப்பாளி. நம்ம நினைச்சா தான் அசைக்க முடியும், நினைச்சா அசைக்காம இருக்கலாம். தலையை அசைக்கிறதுக்கு நம்ம பொறுப்பாளி, காலை அசைக்கிறது நம்ம கண்ட்ரோலா தந்திருக்கலாம். பொறுப்பாளினா என்ன? அல்லாஹ் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவரை, வலிமையை நம்ம கையில எல்லாம் தந்துட்டான். பேச நினைச்சா பேசுவோம், இல்லாட்டி பேச மாட்டோம். குடிக்க நினைச்சா குடிப்போம், இல்லாட்டி குடிக்க மாட்டோம். குனிய நினைச்சா குனிவோம், இல்லாட்டி குனியாம இருப்போம். அப்ப இந்த மாதிரி செயல்களை பொறுத்த வரைக்கும் அதை நினைச்சால் செய்கிற அதிகாரம் நம்ம கையில் இருக்கிறது. எண்ணத்துக்கு அப்படி இருக்குதா? இல்லை. அப்ப எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் விரும்புறோம், ஒரு ஆளை விரும்புறதுக்கு ஏதாவது ஒரு இலக்கணம் ஏதாவது இருக்குதா? இல்லை. திடீர்னு ரெண்டு பேரும் அப்படி அண்ணன் தம்பியோட அதிகமாக நேசிப்பாங்க. ஏன் நேசிக்கிறாங்க அது தெரியாது, அது காரணம் சொல்ல இயலாது. அவன் பெற்ற 4 பிள்ளையில ஒரு பிள்ளைய ரொம்ப நேசிப்பான், விளங்குதா? ரொம்ப நேசிக்கிறவன் செய்யத்தானே கூட இருப்பான். அந்த நேசிக்காத 3 பிள்ளை நல்ல பிள்ளைகளா இருக்கும். இந்த தகப்பன் நேசிக்கிற பிள்ளை அவன் செய்யத்தானே இருப்பான். அதெல்லாம் சொல்ல முடியாது, பெரிய வந்துடும். அந்த பிள்ளை மேல என்ன செய்யும்? அவனை அறியாமலேயே அந்த பிள்ளை அவனுக்கு ஈர்க்கத்தாவுடைய தன்மை உடையதாக மாறிவிடும். இந்த மாதிரி இதெல்லாம் மனசு சம்பந்தப்பட்டது. ஒரு மனசு ஒன்று லயித்து போவது, அதில் ஈடுபாடு இருப்பது, ஈடுபாடை குறைக்கிறது, இது எல்லாமே நம்ம கையில் உள்ளது. இதை விளங்கணும். நம்ம கையில கொண்டு வர இயலாது. நம்ம கையில கண்ட்ரோல் என்ன செய்ய முடியாது? கல்பை கொண்டு வரவே இயலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனைவிட்டு சமமாக நடப்பாங்க. அப்படி நடக்கணும். நமக்கு அதான் சட்டம். மனைவிமார்கள் ஒன்றுக்கு மேல இருந்தாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட எல்லா வகையிலையுமே அனைத்திலும் சமமாக, நீதியாக, நேர்மையாக கொடுக்கல்ல இருந்து அனைத்திலையும் நேர்மையாக இருக்கணும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விதத்தில் நேர்மையாகவே நடந்தார்கள். யாருக்கும் பாரபட்சம், கூடுதல் குறைவு இல்லை. ஆனா ஆயிஷா நாயகி மீது மட்டும் கூடுதல் அன்பு இருக்கும். அவங்களுக்கு அன்பு, உள்ளத்தில் உள்ள அன்பு அதிகமாக இருக்கும் ஆயிஷா நாயகி மீது. அது அபூபக்கருடைய மகள் என்பது காரணமா இருக்கலாம். அபூபக்கர் உயிர் தோழர், அவர் எல்லா வகையிலும் ஒரு துணையா நின்றவர். அந்த ஒரு அபூபக்கருடைய மகள் என்கிற காரணத்திற்காக வேண்டி ஆயிஷா நாயகி மீது அதிகமான அன்பு இருக்கலாம். ஆனா அன்பு அதிகம் இருந்ததுனால பாரபட்சம் நடந்துட மாட்டாங்க. அன்பு ரொம்ப இருக்கனால 2 மடங்கு வச்சுக்க, அன்பு கம்மியா உள்ள ஆளுக்கு 1 மடங்கு இல்லை. ஆளுக்கு 50 ரூபா கொடுத்தா எல்லாருக்கும் 50 ரூபா தான். உதாரணத்துக்கு ஆயிஷா நாய்க்கு 50 ரூபா தான். ஆனால் ஆயிஷா பிரிய மட்டும் கூட இருக்கும். இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், என் அதிகாரத்தில் கொடுத்திருக்கிறிய அந்த பங்கீட்டில் நான் நேர்மையாக நடக்கிறேன். இந்த கொடுக்கிறது இருக்குல்ல, என் கையில் உள்ளது. 25 ரூபா கொடுக்குற இடத்துல ஒரு ஆள் 30 ரூபா கொடுத்தா அது நான் திமிரா செய்யறேன்னு அர்த்தம். எல்லாரும் 25 ரூபா கொடுத்தா அது எனக்கு ஏணும். அதில் நான் கரெக்டா நடந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் கல்புல ஒரு ஆளை நான் கூட நேசிக்கிறேனே, அதுக்கு என்னை பிடிச்சிடாத, நான் காரணம் இல்லை, நீ தான் காரணம்ட்டாங்க. அப்போ ஒரு ஆள் மேல அதிகமான நேசம் வறுமையானால் அந்த நேசத்தை போட்டது நீ தானே. நாமள முயற்சி பண்ணி பிளான் பண்ணியா ஒரு ஆளை நேசிக்கிறோம்? கிடையாது. அதுவா அல்லாஹ்வா என்ன செய்வான்? அந்த பாசத்தை சிலர் மேல போடுவான், சிலர் மேல வெறுப்பை போடுவான். அந்த மாதிரி உள்ளதுக்கு சொல்றாங்க, கல்புல செய்யற விஷயத்துக்கு என்னை நீ பிடித்து விடாதே, ஏனென்றால் உள்ளங்கள் எல்லாம் உன் கையில் இருக்குது அப்படின்னு துவா செய்வார்கள். அதே மாதிரி அல் கல்பு பைன இஸ்பாயின் மின் அசாபி ரஹ்மான், கல்பு இருக்க மனிதனுடைய நம்ம உள்ளங்கள் ரஹ்மானுடைய 2 விரலுக்கு இடையில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய 2 விரல், நம்ம 2 விரலுக்கு இடையில் ஒரு பொருளை வச்சிருந்தா நினைச்சுவோம், இப்படிதான் திருப்பணும். 2 விரல்ல ஒரு பொருளை வச்சிருந்தோம்னு சொன்னா அது 2 விரல் அடங்குறா, அவ்வளவு சின்ன பொருள்னு வச்சுக்கணும். பெரிய பொருள் 2 விரல் வச்சா மணி செய்ய முடியாது. அப்ப அல்லாஹ்வோட கம்பேர் பண்ணும்போது நம்ம அத்தனை பேருடைய உள்ளங்களுமே சும்மா ஒரு எறும்பு அளவுக்கு உள்ளதுதான் அல்லாஹ்வுடைய விரலுக்குள்ள. அப்ப அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய கல்புக்குள்ள அந்த உள்ளங்கள் இருக்கும்போது கல்லிபா கைபயசா இப்படிமா எப்படி இருந்தாலும் மாத்திடுவான்ல, இங்கிட்டு உள்ள அங்கிட்டு திருப்பி போடுவோம், அங்கிட்டு உள்ள அங்கிட்டு திருப்பி போட்டுருவோம் இப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ரஹ்மானுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால மனசு ஒன்றி போதல் என்பது எவனுக்கும் முடியாது. நீங்க தொழுகையில் ஈடுபட்டாலும் சரிதான்,
மனசு ஒன்றி போய் தொழுகையை தவிர வேற எதுவுமே எனக்கு யாவும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை உலகத்தில் யாருக்குமே ஏற்படாது. அப்படி சொல்வார்களே ஆனால் கண்டிப்பா அது திட்டமிட்ட பொய் தானே தவிர, அது கட்டுக்கதை தானே தவிர, அதற்கான பாவமும் தண்டனையும் அவர்கள் பெறுவார்களே தவிர அதில் கொஞ்சம் கூட உண்மை இல்லை. உண்மை இல்லைங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது வரும். தொழுகையில சஜிதா சகுவுண்டு நீங்க எல்லாம் வணங்கி வச்சிருக்கிறீங்க. மறதிக்கு செய்கிற சஜிதா, சகுவுண்டா மறதி, மறதிக்காக செய்கிற ஒரு சஜிதா. இப்போ 4 ரக்காத்துக்கு பதிலாக நீங்க 5 ரக்காத்து தொழுதுறீங்க, அல்லது 3 ரக்காத்துல சலாம் கொடுத்துறீங்க. தொழுகை 4 ரக்காத்து ரக்காத்து, 2வது ரக்காத்துல உட்காடுறீங்க, 3வது ரக்காத்துல 4வது ரக்காத்து நினைச்சு உட்கார்ந்துறீங்க. உட்கார்ந்து சலாம் கொடுத்தா ஒன்று 1 ரக்காத்து மிஸ் ஆகி போச்சு. இப்ப யாவும் வருது, அல்லது ஒருத்தர் யாவப்படுத்துறாரு, நீங்க 3 ரக்காத்தும் தொழுதீங்க, இப்ப என்ன செய்யணும், டக்குன்னு எந்திரிச்சு அந்த 1 ரக்காத்து தொழுதுட்டு மறந்தோம்ல, அந்த மறதிக்காக வேண்டி 2 சஜிதாக்களை செய்யணும். அது சஜிதா சகுங்கிறது. இந்த மறதி வந்ததற்காக வேண்டி அந்த சஜிதாவை செய்து விட்டோம் என்று சொன்னால் அதுக்கு அது நிவர்த்தி ஆகிவிடும். அப்ப இதுல என்ன விளங்குது, மறதி வராம தானே தொழணும் பார்த்துக்க. அப்படின்னு நல்லா சட்டம் போடுறது, இப்படி சட்டம் வந்திருக்குமா? மறந்தேன்னு வச்சுக்க, நடக்கிறது வேற. ஏன்னா நம்ம கையில இல்ல, இல்லாத ஒண்ணுக்கு இப்படி எல்லாம் உத்தரவு போடுவான். அவங்க கையில எல்லாத்தையும் வச்சிட்டு இருக்கும் பொழுது நீ மறக்கவே கூடாது பார்த்துக்க. தொழுகை எத்தனை ரக்காத்துங்கிற மறந்த, அது நடக்கிறதே வேற. அப்படி எல்லாம் நினைச்சிருந்தா சஜிதா சகுன்னு ஒண்ணு இருக்குமா? இருக்காது. இதை நம்ம விளங்கி இந்த சஜிதா சகு என்பதை சொல்லுகிறது. இந்த தொழுகையை எந்த வணக்கத்திலையுமே 2 ஒன்றி விட முடியாது. அதே மாதிரி இமாம் தொலை வைக்கிறார். தொலை வைக்கும் போது அவர் தவறு செஞ்சிடலாம்ல. தொலை வைக்கும் போது அவர் அத்தையாத்துல உட்காரம் எந்திரிச்சிருவார். அதாவது 2வது ரக்காத்துல உட்காரணும். அவர் முதல் ரக்காத்து நினைச்சாட்டு வைங்க, அப்ப என்ன செய்வாரு, அல்லாஹ் எந்திரிச்சிருவார். அப்ப எந்திரிக்கும் போது நீங்க பின்னாடி நிக்கிறீங்க, நீங்க என்ன செய்யணும்? தஸ்பீஹ் சொல்லணுமா இல்லையா? அப்ப பின்னாடி இருக்கிறவர்கள் சுப்ஹான் அல்லாஹ்னு சொல்லணும். பெண்களா இருந்தா கை தட்டணும். கை தட்டணும்னு என்ன செய்யணும், இமாமு விளங்கி கொள்ளணும், நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம். நீங்க சுப்ஹான் அல்லாஹ்னு சத்தமா சொன்னீர்களே, ஆனால் அல்லாஹ் அக்பர் உட்கார்றதுக்கு பதிலாக அவர் எந்திரிச்சிட்டாரு, அல்ல தக்பீர் கட்டி ருக்குக்கு போக சைதாக போயிட்டார் நேரம். அப்படி போனார் வைங்க, அப்போ நீங்க என்ன செய்யணும், உடனே நீங்களும் சைதாவுக்கு போகாம நின்ற நிலையிலிருந்து சுப்ஹான் அல்லாஹ்னு சொல்லணும். அவர் அதை கரெக்ட் பண்ணுவார். எந்திரிச்சா உட்கார்ந்துருவாரு, உட்கார்ந்து உட்கார வேண்டிய இடத்துல எந்திரிச்சா அது எந்திரிச்சிருவாரு, எந்திரிக்க வேண்டிய இடத்துல உட்கார்ந்து இருந்தாருன்னா எந்திரிச்சுக்கிடுவார். அந்த திருத்துவதற்காக இப்படி வச்சிருக்கிறோம். இதையும் சொல்லி தர்றாங்க. இமாமா இருந்தேன்னு வை, மறக்க கூடாது, தஸ்பீக்கெல்லாம் வேலை கிடையாது, கரெக்டாக தான் நீ செய்யணும். அப்படிங்கிற மாதிரி இருக்குமே. ஆனால் இந்த தஸ்பீக் எதுக்கு, தஸ்பீக் எதுக்கு? தஸ்பீக்னா சுப்ஹான் அல்லாஹ் சொல்றது, தஸ்பீக்னா கை தட்டுறது. பெண்கள் மட்டும் கை தட்டி என்ன செய்யலாம், அந்த எனக்கு தூரத்தில் இருப்பாங்கல்ல, சுப்ஹான் அல்லாஹ்ங்கிற வந்துடும். அவங்க சுப்ஹான் அல்லாஹ் சொன்னாங்கன்னா குரல் கம்மி, ஆண்கள் குரலை விட அவங்களுடைய குரல் கம்மியா இருக்கும். அப்ப ஆண்கள் சப்புல யாரும் கவனிக்கல, பெண்கள் சப்புல இருந்து கவனிச்சுட்டாங்கன்னு வைங்க, அவங்க சுப்ஹான் அல்லாஹ்னாங்கன்னா அவங்க சொல்ல அவங்களுக்கு தான் கேட்கும், இமாம் வரைக்கும் வராது. அப்ப கை தட்டினா அந்த சத்தம் என்ன செய்வார், இமாமு நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் யாபத்துக்கு வந்துடும். அப்ப இதுல இது என்ன தெரியுது, தொழுகை என்பதில் நீங்க ஈடுபட்டீங்கன்னு சொன்னா நீங்கள் மறப்பீர்கள். அப்படி மறந்தால் அவங்க கையை தட்டுவாங்க. கையை தட்டுறது உங்களுக்கு கவனத்துக்கு வரணும், அது முக்கியம். என்னது, அப்படி 2 குழந்தை மெய் மறந்து போனா நீ சுப்ஹான் சொன்னா அவர் தெரியுமா? நீ மெய் மறந்து போறதுதான் தொழுகைன்னு இருந்தா நீ சுப்ஹான் அல்லாஹ் சொன்னா என்ன, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா என்ன, அவர் மெய் மறந்து நிற்பாரு. அப்ப சுப்ஹான் அல்லாஹ் சொன்னால் இமாம் தன்னை திருத்திக் கொள்வார் என்று சொன்னால், இமாமாக இருப்பவர் எப்படிதான் தொழ முடியும்? அங்க இருந்து சுப்ஹான் அல்லாஹ் வந்தா காதுல விழுவுற மாதிரி, அதை கிரகிக்கிற மாதிரி, அதை புரிஞ்சுக்கிற மாதிரி, புரிஞ்சுக்கிட்டு திருத்துற மாதிரி. இப்ப எங்க இன்வால்வ்மெண்ட் எங்க? நீங்க சொல்றது அவரையும் கவனிக்கிறாரு, நான் அப்படி ஒன்றி விட்டு நல்லா ஒன்றி விட்டு, அப்படி இருந்தா இந்த சுப்ஹான் அல்லாஹ் எதுக்குங்கிறேன். அப்ப நம்ம மார்க்கத்தில் தவறு, இமாம் தவறு செய்த, இது எல்லாரும் ஒத்துக்கிட்ட விஷயம் தானே. இது குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளவங்க நம்மளும் ஒத்துக்கிறோம், மதுஹப்லயும் ஒத்துக்கிறாங்க. நான் சொன்ன இந்த 2 விஷயமே, சஜிதா சஹு என்பது மதுஹப்ல இருக்குது, நம்மள்ட்ட இருக்குது, 72 கூட்டத்திலையும் இருக்குது. அதே மாதிரி இந்த தஸ்பீஹ் செய்வதும், இந்த தஸ்பீஹ் கை தட்டுதல் என்பதும், தவறு செய்யும் பொழுது சுட்டி காட்டுவது என்பதும் தௌஹீத் ஜமாத்துக்கு மட்டும் உள்ளதா? அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு சட்டம் ஹதீஸ்ல இருக்குது. ஹதீஸ்ல இருக்கிற அனைத்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கல்ல, இது ஏற்றுக்கொண்ட சட்டத்தில் உள்ளது. அப்ப நீங்க எல்லாரும் தான் ஏத்துக்கிட்டீங்க இதை.
அப்புறம் என்ன ஒன்றி போறதுங்கிறீங்க? ஒன்றுவே இல்லையே, மறக்கவுள்ள செய்யறோம். ஒரு ஆள் சுட்டி காட்டினா கவனிக்கவுள்ள செய்யறோம், கவனிக்க வேணும்னு இருக்குது. அப்படிங்கும் பொழுது தொழுகையில தக்பீர் போகும்போது கரெக்டா கட்டிக்கணுமே தவிர அப்புறமேல நம்ம கையில் ஒண்ணுமே கிடையாது. அது அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. போர்க்கள தொழுகைன்னு ஒன்று இருக்குது. இதுல நிறைய இந்த தப்லீக் இந்த புஸ்தகத்துல என்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவ்வளவு இருக்கு. அந்த இபாதத்துல ஒன்றி போனார்கள் எழுதி வச்சுக்கிறாங்களே, அவ்வளவுக்கு ரத்தம் கொதிக்கிற மாதிரி இருக்கு. அல்லாஹ்வுடைய ரசூலை விட சஹாபாக்களை விட அவ்வளவுக்கு ஈடுபாடா தொழுதுருக்கிறாங்க. ரசூல்லா தொழுகை ஒண்ணுமில்லடா, அந்த மாதிரி பெரியார்கள்லாம் தொழுதுருக்காங்களாம். அப்ப நம்ம என்ன பார்க்கணும், போர்க்களத்தில் ஒரு தொழுகை இருக்குது. போர்க்கள தொழுகைண்டா என்ன? ஒரு ரக்காத் தான் போர்க்கள தொழுகை. இப்போ லோகருக்கு 4 ரக்காத் தொழுகிறோம்ல, பிரயாணமா இருந்தா 2 ரக்காத் தொழுவோம், உள்ளூர்ல இருந்தா 4 ரக்காத் தொழுவோம். நீங்களே வெளியூருக்கு போனீங்கன்னு வைங்க, எல்லா 4 ரக்காத்துக்கு பதிலாக 2 ரக்காத்து போதும். லோகருக்கு 2, அசருக்கு 2, இஷாவுக்கு 2 செய்யணும். 2 ரக்காத்து குறையாது, 3 ரக்காத்து குறையாது. 4 ரக்காத் தொழுகை எல்லாம் பாதி தொழுதா போதும்ட்டு மார்க்கத்தில் சலுகை இருக்கு. எங்க 25 கிலோமீட்டருக்கு மேல உள்ள தூரத்துக்கு நீங்கள் பிரயாணம் பண்ணீர்களே ஆனால் அதுக்குள்ள சட்டம். அதே நேரத்தில் வந்து போர்க்களத்தில் யுத்தம் நடக்குது. யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும்போது லோகர் நேரம் வந்துருச்சு. இப்ப போர்க்களத்திலையும் தொழுதாகணும். மார்க்கத்தில் போர் நடக்குதுங்கிறதுக்காக தொழுகை விட முடியாது. போர்க்கள தொழுகை எப்படி என்று கேட்டால் ஒரு ரக்காத் தான் போர்க்கள தொழுகை. போர்க்களத்தின தொழுகை என்னது? ஒரு ரக்காத் தான் தொழுவாங்க. ஏன்னா போர் முக்கியமான விஷயம். தொழுகை இந்த கடமையை நேரத்துக்கு தொழ வேண்டும் என்பதற்கு எல்லாம் கடமையாக்கிட்டானே தவிர ஒரு ரக்காத் தான் தொழுவாங்க. ரசூலுல்லாஹ் ஹயாத்தோட இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சிறப்பு சலுகை என்னவென்று கேட்டால் அவங்க 2 ரக்காத் தொழுவாங்க. மக்கள்லாம் 1 ரக்காத் தான் தொழுவாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் லோகர் வக்த் வந்துச்சுன்னு வைங்களேன், அவங்க தொழுவிக்கும் போது அல்லாஹ் முடிச்சு 1 ரக்காத் தொழுவாங்களா, தொழுது முடிச்ச உடனே சஹாபாக்கள்லாம் அங்க அவங்க ரசூலுல்லாஹ் எந்திரிச்சிருவாங்க. இவங்க உட்கார்ந்து அத்தையாத்து ஓதிட்டு 1 ரக்காத்துல போயிடுவாங்க. இவங்க போன உடனே அடுத்த பாதி பேர் 2 பேரையா பிரிச்சுக்கிறணும். அனைவரும் தொழுது அழிச்சிட்டு போயிடுவாங்க. 2 பேர் 1000 பேர் இருந்தார்களே ஆனால் 500 பேரை பிரிச்சு கொண்டு ஒரு ஜமாத் நடத்தணும். அவங்க போர்ல நிக்கணும். இவங்க போன பிறகு அவங்க வந்து சேர்ந்துக்கிறணும். அப்ப 1 ரக்காத்துல சலாம் கொடுத்து இவங்க போன பிறகு அந்த சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. இன்னொரு அவங்களுக்கு 1 ரக்காத் தான். அப்ப இமாமாக இருக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் 2 ரக்காத் வரும். மக்களுக்கு போர் வீரர்களுக்கு 1 ரக்காத் வரும். இது ரசூலுல்லாஹ் இருக்கும்போது உள்ள சட்டம். ரசூலுல்லாஹ் இல்லாத காலம் அந்த ரசூலுல்லாஹ்வை பின்பற்றின அந்த பாக்கியம் அனைவருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவங்கள 2 ரக்காத் தொலை வச்சு மற்றவங்களுக்கு 1 ரக்காத்துன்னு ஆக்கிட்டான். நம்ம அப்படி இல்லாத இப்போ ஒரு யுத்தம் நடக்குன்னு வைங்களேன், 2 அணியா பிரித்து கொள்ளணும். அந்த 500க்கு ஒரு இமாமும் இந்த 500க்கு ஒரு இமாமும் 1 ரக்காத்துல சலாம் கொடுத்து போயிட்டு இருக்கணும். அவன் போன இவங்க வந்து 1 ரக்காத் தொழுது முடிக்கணும். 1 ரக்காத் தான் போர்க்கள தொழுகை. அப்ப அந்த போர்க்களத்தில் யுத்தத்தில் இருக்கும் பொழுது அந்த தொழுகையை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. இதா குந்த ஃபீஹிம், இந்த ஒன்றி போறது இருக்குல்ல அது இல்லைங்கிறது சொல்றேன். இதா குந்த ஃபீஹிம், நபியே நீ அவர்களோடு இருந்து ஃபஅகம்த லஹுமுஸ் ஸலாத்த, அவர்களுக்கு நீ தொழுகை நடத்தினால், ரசூலுல்லாஹ்வுடைய தனி சட்டம் இது, நீ தொழுகை நடத்தினால் ஃபல்தகும் தாயிஃபத்தும் மின்ஹும் மஅக, அவர்கள ஒரு பகுதியினர் மட்டும் உன்னோடு வந்து நிக்கட்டும். நின்றா தொழுகைக்கு தானே வர்றோம்னு சொல்லி ஆயுதத்தை கீழே வச்சிடக்கூடாது. ஒல் யாகுது அசிலிகத்தகம், தக்பீர் கட்டும்போது இடுப்புல ஆயுதம் ரெடியா வச்சுக்கணும். தொழுவும் போதே உருவ வேண்டிய நிலை வந்தாலும் வரும். நல்லா சொல்றான். 1 ரக்காத் ஒரு சாரார் போர்ல நிக்கணும். போர்ல நிக்காம தொழுகிறாங்களே அவங்களும் எப்படி தொழுவணுமா? ஒல் யாகுது அசிலிகத்தகம், தொழும் போது ஆயுதங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளட்டும். கத்தியார் வாழ் காலத்தில் கத்தியார் வாழ் தான். துப்பாக்கி கால துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருக்கணும். தக்பீர் கட்டிட்டு கையில் துப்பாக்கி இருக்கணும். தொழுவும் போது கையில் துப்பாக்கி வச்சிருந்தோம்னா இந்த துப்பாக்கி இப்படி வச்சுக்கிட்டு தான் தொழுவணும். தேவைப்பட்ட சுட்டு போடணும் தொழுவும் போது. ஏன் அது அல்லாஹ் சொல்ற அப்படி வள்ளியா புது அசிலிகத்தகும், அவங்களோட ஆயுதங்களை வந்து என்ன செய்யட்டும், எடுத்துக்கொள்ளட்டும். ஃபைதா சஜது, இவங்க சஜதா செய்து முடித்த உடனே பொல்லிய கோணுமின் வராயினும், இவங்க பின்னாடி போய்விட்டட்டும். சைதாவோட இவங்களுடைய ரக்காத்து முடிந்து விட்டது. வல்தாத்தி தாயிஃபத்து நுஹ்ரா, இன்னொரு சாரார் 2 பிரிஞ்சிருப்பாங்கல்ல, அந்த சாரார் வரட்டும். தொழாத சாரார் பொல்லி சொல்லும் ஆக்க, அவர்கள் உங்களோடு தொழவிட்டும். வல் யாஹுது ஹித்ரஹும் வஸ்லியத்தஹும், ஆயுதங்களையும் அந்த முன் எச்சரிக்கையும் கையில் எடுத்துக்கொள்ளட்டும். கவனமா இருக்கணும். தொழும் போது அங்க பார்க்கணும் இங்க பார்க்கணும், சாதாரணமா பார்க்க கூடாது. போர்க்களத்தில் என்ன செய்யணும்னா தொழுகன்னு, ஆனா என்ன செய்யணும், கண்ணெல்லாம்
எதிரி வர்றானா, இப்படி தான் இருக்கணும். அப்போ கவனத்தையும் அது வச்சுக்கிறங்க, ஆயுதத்தையும் கையில் வச்சுக்கிறங்கிறான். அப்போ தொழுகையில் இரண்டர் அப்படியும் அப்படி கலந்து தன்னையே மறந்துடுறது என்று இருந்தா இப்படி ஒன்று இருக்குமா? 4வது அத்தியாயத்தில் 102வது வசனத்தை படிச்சு பாருங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அப்படி இருக்கிறது. அப்ப போர்க்கள தொழுகை என்று சொல்லும் பொழுது ஆயுதங்களை வைத்துக்கொள், எதிரி எப்ப வேண்டாலும் அப்படி எல்லாம் சொல்றான். நீங்கள் லவ் வத்தல்லதீன கஃபரு, நிராகரிப்பவர்கள் விரும்புகிறார்கள், லவ் தகஃபுலூன அன் அஸ்லிஹத்திக்கும், உங்கள் ஆயுதங்கள்ல நீங்கள் கவன குறைவாக இருப்பீர்கள் என்று விரும்புகிறார்கள். எமீலூன அலைக்கும் மைலத்தன் வாஹிதா, ஒரேடியா அட்டாக் பண்ணலாம் என்று காத்திருக்கிறார்கள். எப்படா இவங்க தக்பீர் கட்டுவாங்க, தொழுகண்டா ஒன்றி போயிடுவாங்க, போட்டு தாக்கிடலான்னு ஒரு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நீ ஒன்றி போவாத, நீ என்ன செய்யணும், கவனமாயிரு, எதிரி வருவான் என்று கவனமாக இருந்து கொள். இவ்வளவு விவரமா எல்லாம் சொல்றான். அப்ப படைச்ச இறைவன் சொல்லுகிறான், போர்க்களத்தில் தொழுகையிலையும் நீ போர் தான் செய்யற. பார்த்தா தொழுகிறோமே தவிர ஒரு கிராத்து அது போது தஸ்பீ போதுறமே தவிர கவனமெல்லாம் எங்க இருக்குது? கவனமெல்லாம் போர்ல. ஆயுதத்திலே கவனமா இருந்தா என்ன அர்த்தம்? அப்ப ஒன்றுல இருந்தா அர்த்தம் அல்லா பாத்துக்கிறோங்க, அல்லாவும் பாத்துக்கிறோம். அவங்க அப்படி இருந்தா அப்படியே இருக்க சொல்றான்ல. நீ தக்பீரை கட்டு, நான் மத்ததை நான் பாத்துக்கிறேன், அப்படி எல்லாம் சொல்லவே இல்லை. நீ தக்பீரை கட்டி நீ தான் பாத்துக்கிறன்னு, அதுலயும் கவனமா இருக்கணும். எந்த பக்கம் வந்தாலும் எதிரி வருவான், நீ கேர்ஃபுல்லா இருந்தா தான் உனக்கு பாதுகாப்பு. கேர்லெஸ்ஸா இருந்தாலும் அடிச்சுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இதை சொல்வதில் என்ன விளங்குது? அப்ப அமல்கள் என்கிற பெயர்ல இப்படி இப்படி இரண்டரை கலந்து அப்படியான ஒரு ஸ்டேஜ் அடையணுங்கிறாங்களே, அது கிடையாது. இன்னும் சொல்ல போனா இது ஒரு வகையாச்சா. இப்ப நம்ம பிரயாணத்தில் போறோம், போயிட்டு இருக்கும் பொழுது எதிரிகள் பயம் இருக்குன்னு வைங்க, ஒரு இடத்துல நின்று நம்ம தொழுதோம்னு சொன்னா எதிரிகள் டக்குன்னு அட்டாக் பண்ணுவதற்கு வாய்ப்பா இருக்கும். எதிரிகள் அட்டாக் பண்ணிடுவான். அப்ப நிக்கிற ஆட்களை தான் எதிரி கவனிப்பான். சும்மா நிக்கிறாங்க, தங்குறாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப நம்ம தாக்கிட்டு போயிடலாம் நினைக்குவான். அந்த மாதிரி நீங்கள் அச்சப்பட்ட நிலையில் இருந்தீர்களே ஆனால் அப்ப நீங்க எப்படி தொழணும் எல்லாம் சொல்றான். அவருக்கு பானன் நடந்துகிட்டு தொழுவுங்க. தொழுவுறீங்கல்ல, எதிரி தாக்கிடுவாங்கிறீங்களா, நீங்க சாதாரணமா தான் இருக்குன்னு அவனை காட்டுங்க. இப்படி இரண்டு தொழுதுகிட்டு இருக்கோம்னு காட்டிவிடாதீங்க. நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் இப்படி போயிட்டே இருக்கணும். அவன் என்ன செய்வான், அடிச்சு போயிட்டே இருக்காரா, திருப்பி அடிச்சிருவாரா அப்படின்னு காட்டிக்கிறங்க. அல்லா நீங்கள் தொழுவும் பொழுது அச்சமாக இருக்குமே ஆனால் நடந்தே தொழுங்கள். அவருக்கு பானன் வாகனத்தில் ஏறி போய்கிட்டே நீங்க தொழுங்க. குதிரையில உட்கார்ந்துக்கிறங்க, அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான் குதிரையில போயிட்டு இருக்காரு, அடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்காரு, நீ தொழுதுகிட்டு இருப்ப. அப்ப அந்த மாதிரி தொழுது கொள்ளுங்கள். ஒய்தா அமின்தும், அச்சமற்ற நிலை அடைந்த உடனே வழக்கமா உள்ள மறுபடி தொழுவுங்க. இது 2வது அத்தியாயத்தில் 239வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறோம். அப்ப இது என்ன காட்டுது? நடந்துகிட்டே தொழுவுறதை எதை காட்டுது? இரண்டரை கலக்கலன்னு காட்டுது, ஒன்றி போகலன்னு காட்டுது. ஒன்றி போன நடந்து போகும்போது எத்தனை கல் இருக்கும், முள் இருக்கும், அனைத்தையும் பார்க்கணும்னு காட்டுது. நடந்து போனாலே என்ன அர்த்தம்? கண்ண முடியாது, நடக்க முடியும். நடந்து போனீங்கன்னா பாதையில் உள்ள மேடு பள்ளம் எல்லாத்தையும் பார்ப்போம், பாம்பு பதவி எல்லாத்தையும் பார்ப்போம். அனைத்தையும் பார்த்து கொண்டு அது நம்மளை தாக்கி விடாமல், அதுல அந்த கேடு நமக்கு வந்து விடாமல் கவனமாகத்தானே போய்கொண்டிருப்போம். அப்ப எங்க முழுசா தொழுகையில ஒன்றுறோம்? தொழுதுகிட்டு நடந்துகிட்டு தொழுகிறோமே தவிர தொழுகை இல்லாதவன் எப்படி அந்த விஷயத்தை பாதையை கடந்து செல்வான்? அப்படித்தானே கடந்து போவோம். அப்ப இதெல்லாம் படிச்சு இருந்தால் இப்படி சொல்லுவாங்களா? பெரியார்கள் அப்படி தொழுதாங்க இப்படி தொழுதாங்கன்னு. இன்னொன்னு பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவங்கள்ட்ட பாடம் படித்த சஹாபாக்கள் எப்படி எல்லாம் இந்த விஷயத்தில் நடந்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதிரி எல்லாம் இந்த தொழுகையில் இருந்து கொண்டு, அவங்க தானே ஒன்றி போறதா இருந்தால் முதலிடம். ஒன்றி போவது என்று மார்க்கத்தில் இருக்குமே, ஆனால் முழுசா ஒன்றி போறதுக்கான தகுதி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இருக்கிறது. அது அடுத்த தகுதி அவங்கள்ட்ட பாடம் படித்த சஹாபாக்களுக்கு, தோழர்களுக்கு, அவங்கள்ட்ட ட்ரைனிங் கொடுத்த தோழர்களுக்கு இருக்கணும். அந்த தோழர்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில் எந்த மாதிரி தொழுதாங்க, எந்த மாதிரி ஈடுபாடு தொழுதாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாதிரி தொழுதாங்க என்பதெல்லாம் ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு அபூ புர்தா அல் அஸ்லமி அப்படின்னு ஒரு சஹாபி, அவர் ஒரு குதிரையில ஏறி வர்றாரு. என்ன செய்யறாருன்னா குதிரையை நிப்பாட்டி போட்டு தொழு ஆரம்பிக்கிறார். ஒரு இடையில ஒரு திறந்த வழியில. அப்புறம் தொழுதுகிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா குதிரை ஓட ஆரம்பிச்சிருச்சு.
லேசாக கட்டிக்கிட்டு வச்சிருப்பாரு, முழக்காம கட்டி தான் வச்சிருப்பாரு. இருந்தாலும் உருவிக்கிட்டு செஞ்சு குதிரை ஓடு தக்பீர் கட்டிட்டாரா, தொழ ஆரம்பிச்சுட்டாரு, ஓடுது. தொழுகை விட்டுட்டு இவர் விரட்டுறாரு. தொழுதுகிட்டு இருந்த ஒரு தொழுகையை விட்டு விட்டு விரட்டிட்டு போயிட்டு செய்யறாரு, குதிரைக்கு பின்னாடியே ஓடுறாரு. ஓடிட்டு பிடிச்சிட்டு வந்துடுறாரு. பிடிச்சிட்டு வந்து மரம் கட்டி போட்டுட்டு மறுபடியும் தொழ ஆரம்பிக்கிறாரு. அப்போ கொஞ்சம் அங்கே ஒரு ஆள், இந்த சக்கரையா மூலம் ஒரு ஆள் இருந்திருப்பார் இருக்கு, இந்த புத்தகம் எழுதினார்ல, அவர் என்ன செய்யறாரு, வேறு தொழுகையா, இந்த கிழவனை பாரு, இந்த கிழவன் தொழுகிறேன்னு சொல்லி தொழுது போட்டு குதிரைக்காக வேண்டி தொழுகை விட்டு ஓடுறான் பாரு அப்படின்னு பேசுறாரு. உந்துரு இலாஹாத ஷேக், இந்த கிழவரை பாருங்கள், தரக்க சலாத்தகு, தொழுகை விட்டு விட்டார், மின் அஜலி பரிசு, அவருடைய குதிரையின் காரணமாக வந்து அவர் தொழுகை விட்டுட்டாரு, குதிரைக்கு போனால் போயிட்டு போதா, அதுக்காக தொழுகை விடுறதா அப்படின்னு ஒருத்தர் பேசிடுறாரு. அப்போ இவர் காதில் விழுந்துருச்சு. இவர் என்ன செய்யறாரு, அவர்கிட்ட வந்து சொல்றாரு, இந்தப்பா என் வீடு வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறது, நான் பாடி தொழுகைன்னு வை, குதிரை எங்கேயோ போய் காணா போச்சுன்னு சொன்னா நான் போய் வீட்டுக்கு போய் சேர முடியாது, ராத்திரியில் எனக்கு வீட்டுக்கு போய் சேர முடியாது, நான் வீட்டுக்கு ராத்திரிக்கு போய் சேர்ந்து ஆக வேண்டிய நிலையில் நான் இருக்கிறேன். தூரம் தொழிலில் தனியாக என்னுடைய மனைவி மாத்திரம் இருப்பாரு. நான் பாட்டுக்கு இங்கே குதிரை போனால் போயிட்டு போய் நின்றேன்னு சொன்னா உனக்கு வாகனம் இருக்கணும் சேர்ந்துருவேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நடந்து போய் சேர்ற அளவுக்கு வெகு தூரத்தில் இருக்கிறது. அதனால நான் அந்த குதிரையை பிடிச்சாதான் நான் கரெக்டான நேரத்துக்கு வீடு போய் சேர முடியும் இருட்டுறதுக்குள்ள. அது போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரியான நேரங்களில் எங்களுக்கு எளிமையான வழியைத்தான் கற்று தந்திருக்கிறார்கள். நீ சொல்ற மாதிரியான அந்த முத்தி போற பக்தி இருக்குல்ல, அதை வந்து எங்களுக்கு கற்று தரவில்லை அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்றாரு. ஒன்று அறிவு ரீதியான காரணம், குதிரையை விட்டு நான் மட்டும் போய் நடந்து போய் எனக்கு சேர முடியாது, அந்த குதிரை இருந்தால் தான் வீட்டுக்கு போய் சேர முடியும், எனக்கு அவசியம். உங்கள் பைக்கை திருட்டான்னு வைங்களேன், வீட்டுக்கு வரணும் எப்படி வருவீங்க, 40 கிலோமீட்டர் போன பிறகு பைக் அளவன்ட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி ஊர்கள்லாம் ஒன்றுமே இல்லை, அப்போ நீங்கள் எப்படி திரும்பி வர முடியும்? இப்போவாது காசு இருக்குது, பஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது, அந்த காலத்தில் ஒன்றுமே கிடையாது. அப்போ அங்கேருந்து வந்து சேர முடியாத ஒரு நிலைமை எல்லாம் ஏற்பட்டு போயிருங்கிற வகையில் அவர் திங்க் பண்ணுறாரு, நம்ம தொழுகைன்னு சொல்லி மூழ்கிட்டோம்னா வீட்டுக்கு போய் சேரணும், குடும்பத்தை பாதுகாக்கணும், அவங்களுக்கு செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும், இப்போ நம்மளும் போய் சேஃப்டியாக போய் அப்படின்லாம் கணக்கு பண்ணி ஓடி போய் குதிரையை பிடிச்சிட்டு வந்து என்ன செய்யறாரு, ஒழுங்காக கட்டி போட்டு மர தொழுகிறார். இப்போ நம்ம என்ன புகாரில் 6127வது ஹதீஸில் இதை நீங்கள் பார்க்கணும். இதில் நம்ம படிக்கிற விஷயம் என்ன, அப்போ குதிரையை திருடி கட்டிட்டு போனான்னு சொன்னால் நம்ம வந்து அதை பாதுகாக்கணுமே தவிர, குதிரை தானே போயிட்டு போகுது, நம்ம தொழுகையில் செய்கிறோம், நம்ம இரண்டரை கலந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தரவில்லை. அவர் சொல்றாரு, எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி எளிய வழியைத்தான் கற்றுத்தந்தார்களே தவிர நீ சொல்லக்கூடிய கடின வழிமுறையை எங்களுக்கு கற்றுத்தரவில்லை, மார்க்கத்தின் பேரால் கொடூரமான வழிமுறை கற்றுத்தரலன்னு சொல்றாரு. இதுல இருந்து என்ன விளங்குது, நபிகள் நாயகம் உண்டாக்கின உம்மத்தில் அழகா கிளாஸ் நடத்திருக்காங்க. தொழுவுங்க, தீ பிடிச்சா போய் அமர்த்துங்க, களவாண்டு பண்ண பிடிங்க, பாம்பு வந்து அடிச்சு கொள்ளுங்க, அதனால தொழுவும் செய்யுங்க. அப்ப தொழுவுறவனுக்கு பாம்பு வருதான்னு தெரியணும், பள்ளி வருதான்னு தெரியணும், எதிரி வர்றான்னு தெரியணும், எவனா களவாண்டு போறான்னு தெரியணும். தொழுதுட்டு இருக்கிற செலுத்திட்டு ஓடுறான், போய் பிடிச்சிட்டு வந்து அடிச்சு பிடிச்சி காப்பாற்றி அப்படி தொழுவுங்க. செருப்புக்காக தொழுகை விடுவதா, விடணும். செருப்பா இருந்தாலும் என்ன செய்யணும், அப்ப நம்ம செருப்பை தூக்கிட்டு போறான்னு சொன்னா அப்ப போய் காப்பாற்றி எடுத்தானே அவன், நம்ம செருப்புல அது அப்புறம் தொழுதுக்குருவோம். அப்போ உங்க இறைவனுடைய தூதர் அந்த வழியை காட்டி இருக்கும் பொழுது இவன் மற்றவனுக்கு நம்ம ஏன் பார்க்கணும், அல்லாஹ்வுடைய ரசூல் தான் அந்த வழியை காட்டுறாங்க. அப்ப இதை ஒன்று பார்க்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தொழுகைக்கு பெண்கள்லாம் வந்தாங்க. அது நம்ம காலத்தில் கூட கொஞ்சம் பிரிச்சிடறோம், கீழே பெண்கள் மேலே ஆண்கள் அது மாதிரியான பிரிச்சிடறோம். அப்போ மாடியில் அங்கே கிடையாது தானே, ஒரே ஓப்பன் பிளேஸாக இருக்கும். மாடியில் பெண்கள் கீழே ஆண்கள்லாம் பிரிக்க முடியாது, இப்படி இருப்பாங்க. பாதி இது ஆண்கள் இருப்பாங்க, பின்னாடி பாதியில் பெண்கள் இருப்பாங்க. திரையும் போடப்படாது, திரை போட்டு மறைக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி தொழுகை நடக்கும் பொழுது அன்றைய சகாபாக்கள் வறுமையில் இருந்தாங்களா, ஆரம்ப காலத்தில் ரொம்ப வறுமை, யாருக்குமே ஒரு போதுமான ஆடை இருக்காது. ஒரு போர்வையை தூக்கி கட்டிக்கிடுவாங்க. ஒரு போர்வையை கட்டினாங்கன்னா அது ஒரு தொடை அளவுக்கு தான் மறைக்கும். அந்த போர்வை தொடை அளவுக்கு மறைச்சா நிற்கும் போது ஓகே. சஜிதாவுக்கு போகும்போது தொடை அளவுக்கு ஒரு ஆடையை வச்சுக்கிட்டு போர்வையை போத்திக்கிட்டு ஒரு டவுசர் மாதிரி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. சும்மா ஒரு போர்வை சுற்றிக்கிட்டு நீங்கள் சஜிதா போனால் என்ன ஆகும்,
அது பின்னாடி இருந்து பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய மறைவிடங்கள்லாம் தெரியும். பின் வரிசையில் இருக்கிறவங்களுக்கு நீங்க சஜிதாவில் இருக்கும் பொழுது பின் வரிசையில் உள்ளவர்கள் பார்த்தார்களே ஆனால் உங்களுக்கு மறைவிடங்கள்லாம் தெரியும். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, எல்லாத்தையும் ஆடை இல்லை, இந்த மாதிரி ஆடை உள்ள காலமா இருந்தா இந்த மாதிரி ஆடை அணிஞ்சிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, அதையே தீர்வா சொல்லியிருப்பாங்க. இல்ல அவளை குள்ளிக்கும் சௌபானி, என்ன எல்லாரும் ரெண்டு ஆடையை வச்சிருக்கோம், எல்லாம் ஒரு ஆடை வச்சுட்டு இருக்கோங்கிறாங்க. எல்லாத்தையும் இருக்கிற ஒரு போர்வை தான். அந்த போர்வை சுத்திட்டு என்ன செய்வோம், வெளியேயும் போவாங்க, தொழுகவும் செய்வாங்க, வீட்டுக்குள்ள இருந்த சின்ன துண்டை கட்டிக்கிடுவாங்க. இதுதான் அன்றைக்கு இருந்த ஒரு நிலைமைங்கிறதுனால அவங்கள்ட்ட ஆடை இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, தொழுகும் போது மக்களுக்கு அறிவிப்பாங்க, பெண்களுக்கு, பெண்களே நீங்கள் இப்ப சஜிதாவுல இருந்து எல்லாம் எந்திரிக்கிறாங்கல்ல, ஆண்கள் எந்திரிச்சு முடிச்ச பிறகு கொஞ்சம் நேரம் சென்று தான் நீங்க எந்திரிக்கணும். பெண்கள் சஜிதாவில் எந்திரிக்கிறாங்கல்ல, இப்ப சஜிதாவுல இருந்து ஒரே நேரத்தில் எந்திரித்தார்களே ஆனால் இவர் சஜிதாவுல எந்திரிப்பார்ல, அப்ப இவர் இந்த ட்ரெஸ் தொடை அளவுக்கு உள்ள ட்ரெஸ் தான் இருக்கிறது, ஒரு போர்வை. அப்ப அவருடைய பின்பகுதிகள் எல்லாம் பெண்கள் கண்ணுல படக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு சொன்னாங்க, எப்படி சொன்னாங்கன்னா, லா தர்ஃபஅன்ன ரூஸகுன்ன, உங்களுடைய தலைகளை உயர்த்தி விடாதீர்கள், ஹத்தா யஸ்தவிய ரிஜாலு ஜுலூசன், ஆண்கள் உட்கார்ற வரைக்கும். சஜிதாவுல இருந்து உட்காருவோம்ல, சஜிதாவுல இருந்து உட்கார்ந்து தான் எந்திரிப்போம். நம்ம ஒன்னு அத்தஹியாத்துல உட்கார்ந்துருவோம், முதல் ரக்காத்தா இருந்தாலும் நேரம் எந்திரிக்க மாட்டோம். சஜிதாவுல இருந்து அப்படி உட்கார்ந்துட்டு எந்திரிக்கணும். அந்த உட்கார்ந்து எந்திரிக்கலாம் இதுக்கு தான் சுன்னத்தாக்கப்பட்டிருக்கு. நேரம் எந்திரிச்சிங்கன்னா பின்னாடி உள்ள ஆட்களுக்கு தெரியும். அப்ப அந்த மாதிரி ஆண்கள் உட்கார்ந்துட்டாங்க நமக்கே தெரியும். அல்லாஹ் அக்பர்ன உடனே சரி இப்ப அநேகமா எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு சஜிதாவுல இருந்து பெண்கள் தலை உயர்த்தணும். இது ஒரு சட்டம். இதுல நாம இந்த மனம் ஒன்றுதல் மேட்டர் இருக்குல்ல, அது இல்லைங்கிறது இதுல பாயிண்ட் இருக்கா இல்லையா? அப்படி மனம் ஒன்றி போனா அவங்களுக்கு ஏன் தொடையெல்லாம் தெரிய போகுது? எல்லாம் ஒன்றி போய் இருக்க வேண்டியதானே. பெண்கள் தொலை வந்திருக்கிறாங்க, அல்லாஹ் தொலை வந்திருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய யாபத்தில் அப்படி மூழ்கி துளைத்து தக்பீர் கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது நிர்வாணமா முன்னாடி போனா கூட நமக்கு தெரியுமா? அப்படித்தானே சட்டம் இருக்கணும். மறுமை நாளில் அப்படி வருதா இல்லையா ஹதீஸ்? மறுமை நாளில் எல்லாரும் நிர்வாணமா எழுப்புவான். இப்போ நம்ம ட்ரெஸ் போட்டிருக்கோம்ல, யாருக்குமே ட்ரெஸ் இருக்காது, எல்லாம் நிர்வாணமாக தான் எழுப்பப்படுவார்கள். நிர்வாணமாக எழுப்பப்பட்டு முதலாக இப்ராஹிம் நபிக்கு தான் அல்லாஹ் ஆடையை கொடுப்பான். அவர் தான் இமாம் முன்னாஸ், மனித குலத்தினுடைய தலைவர். அவர் தான் அல்லாஹ்வுடைய ஹலீல், ஃப்ரெண்ட், நண்பர். இப்ராஹிம் நபிக்கு தான் முதல்ல ஆடையை கொடுப்பான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ஒரு ஆயிஷா நாயை கேட்கிறாங்க, நிர்வாணமாவா எழுப்பும் போது? ஆம்பளை பொம்பளை எல்லாம் இருப்பாங்க, நிர்வாணமா இருந்தா அவங்களுக்கு தாங்க முடியல. ஆண்கள் பெண்கள் அப்படி திருப்பி எழுப்பப்படுற நேரத்தில் ஆண்கள்லாம் நிர்வாணமா இருப்பது பெண்கள் பார்த்தால், பெண்கள் எல்லாம் நிர்வாணமா இருப்பது ஆண்கள் பார்த்தால் அது எப்படிங்கிறது அவங்களுக்கு கேட்க தெரியாம இப்படிலாம் இருப்பார்கள் செய்யறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லம்ரு அஷத்தி, அதுக்குமே அங்க அதெல்லாம் பார்க்க முடியும். அந்த திடுக்க நடுக்கத்துல யார் ஆம்பளையும் தெரியாது, பொம்பளையும் தெரியாது, யார் யார் ட்ரெஸ் போட்டாங்கன்னு தெரியாது, போடலையான்னு தெரியாது. அப்படியான ஒரு நிலையில் இந்த யாவும் மூலமா ஒருத்தருக்கு வரும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அதான் ஒன்றி போறது. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு நிலையா இருந்தா உங்களை ஒரு சிங்கம் விரட்டிட்டு வருது, ஒரு ரெண்டு பொம்பளை நிர்வாணமா எதுக்கு அதை பார்க்க வச்சு வேண்டிய சிங்கம் விரட்டிட்டு வந்துச்சுன்னா ஓடிக்கிட்டு இருப்பீங்களா? அப்படியே போய் பாப்பீங்களா? உயிரை காப்பாத்தன்னு வந்துட்டு இதெல்லாம் தெரியும். அப்ப அந்த உயிரை காப்பாத்தல் என்கிற ஒரு மேட்ரு வரும்போது நிர்வாணம் எல்லாம் பெரிய மேட்ரு இல்லை. இது மாதிரி உள்ளதா தொழுகை? அப்படி கிடையாது. நீங்க முன்னாடி உள்ள ஆளு கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா தெரியத்தான் செய்யும். அப்ப தெரியுங்கிற அளவுல இருக்குமே. ஆனால் அப்ப என்ன நமக்கு விளங்குது? தொலை வந்த பெண்களாக இருந்தாலும் முன்னாடி உள்ள ஆண்களை கண்ணில் படும் பொழுது அதை கவனம் போகும். அந்த கவனம் போகக்கூடாது என்றால் ஒன்றி போங்கள்னு பயான் பண்ண ரசூலுல்லாஹ். இந்த மாதிரி ஆண்கள் அந்த மாதிரி ட்ரெஸ் அணிஞ்சிருக்கிறாங்க, நீங்க தொழுகையில் அப்படி ஒன்றி போய் விடுங்கள், அப்படி மூழ்கி போய் விடுங்கள், இன்னென்ன காரியத்தை செஞ்சு உங்களை மறந்து விடுங்கள். அப்ப அவர் முன்னாடி எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. அப்படியே சொன்னாங்க. தெரியும், நீ தொழவே வந்திருந்தாலும் உன் கண்ணுக்கு முன்னாடி உள்ளவங்க தெரியத்தான் செய்யும். அதனால் ஏற்படுற பாதிப்பு பாதிக்கத்தான் செய்யும். லேட்டா எந்திரி, அவ்வளவுதான். சஜிதாவில் இருந்து என்ன செய்யணும்? லேட்டாக தலையை உயர்த்துங்கள். இது புகாரியில 362 ஹதீஸில் இருக்கு, நிறைய இடத்துல இருக்கிறது. தேடி பார்க்கிற ஒவ்வொரு நம்பர்.
அப்ப இந்த தொழுகையில பெண்கள் கலந்து கொண்டார்களே, அவங்க 2.5 கலந்தாங்களா, ஒன்றியா போனாங்க? ஒன்றி போக முடிந்தால் அந்த வழியை ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களே. இப்பதான் ரொம்ப தேவை, இதுதான் சரியான நேரம். இந்த மாதிரி ட்ரெஸ் கம்மியா இருக்கிறாங்க, ஒருத்தர் பாத்திரக்கூடாது, அதனால நீங்க அப்படி மனம் ஒன்றி போயிருங்க, அதுக்கு இதான் வழிமுறை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருந்தா இவங்க சொல்றதை நம்ம ஏத்துக்கலாம். இந்த ஷேகுமார்கள், சூபியாக்கள், பெரியார்கள், தொழுகையில ஒன்றி போனவர்கள்லாம் கதை விடுறாங்களே, இதுகெல்லாம் நம்ம எப்போ ஏத்துக்கலாம்? ரசூல் அந்த வழியை காட்டி தந்திருந்தா தான். யதார்த்தமா மனுஷனாத்தான் இருப்பான். தொழுகைக்கு வெளியில எப்படி மனுஷன் மனிதனாக இருப்பானோ, தொழுகைக்கு உள்ளேயும் அவன் என்ன செய்வான்? பேச மாட்டான். அவன் கண்ட்ரோல்ல உள்ளதற்கு தக்பீர் கட்டிட்டு நல்லா இருக்கலான்னு கேட்க மாட்டான், விளங்குதா? ஆனா என்ன வரும்? நோயாளி மாதிரி வந்தா மனசுல பாவமா ஒரு மாதிரியா இருக்காரு நினைப்பு வரும். ஆனா அவர்கிட்ட விசாரிக்க மாட்டோம். இதுதான் வித்தியாசம். ஒரு ஆள் நோயாளி மாதிரி கண்ணுக்கு முன்னாடி வர்றாருன்னு தொழுதுட்டு இருக்கும்போது மனசுல என்ன செய்வோம்? பாவம் நோயாளி கஷ்டப்படுறாரு மனசுல நினைக்குவோம். அது வராம தடுக்க முடியாது. ஆனா அவர்கிட்ட என்ன செய்ய மாட்டோம்? நல்லா இருக்கு, ஏன் இப்படி இருக்குன்னு கேட்க மாட்டோம். அது கண்ட்ரோல்ல உள்ளது. தொழுகையில் நம்ம இருக்கிற காரணத்தினால் பேசக்கூடாதுல்ல. நம்மளுக்கு முடிஞ்சது என்ன? ஏன்பா இந்த மாதிரி போயிட்டேன்னு கேட்க மாட்டோம், ஏன் இந்த மாதிரி போயிட்டான்னு நினைக்குவோம். இதான் விஷயம். அப்ப தொழுகைக்குள்ள இந்த நினைப்பு வராம இருக்குமா? வரத்தான் செய்யும். இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அரபு நாட்டு வெப்பம் நம்ம நாட்டு வெப்பத்தோட அதிகம் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம நாடு அதுக்கு விஷயக்கூட வந்துகிட்டு இருக்குது. அப்போ வெறும் மணல் தான் அது. பள்ளிவாசல் இருக்கு இல்லையா, பள்ளிவாசல்ங்கிறது மேலே பேரிச்சம் ஓலைகளை கொண்டு கூரை போட்டிருப்பாங்க, கீழே வெறும் மணல் தான். அப்போ பாலை மணல் ரொம்ப சூடாகி போயிடும். அதனால தான் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், வெயில் நேரத்தில் லொஹரை தாமதப்படுத்துவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? லொஹரை நல்லா குளிர்ற வரைக்கும் விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தொழுவுங்க. லொஹர் தொழுகையை உச்சி வெயில் சாஞ்ச உடனே தொழுவலாம். வக்து வந்துடும். வக்து வந்தாலும் அதை லேட் அப்படி தூபில் லொஹரி, லொஹரை குளுமை அடைந்த பிறகு தொழுவுங்கள். 1 மணி 2 மணிக்கு ரொம்ப சூடா இருக்குமே, ஆனால் 3 மணிக்கு போய் லொஹரை தொழுவுங்க. நம்ம நாட்டு வெப்பத்துக்கு தாங்குற வெப்பம் அந்த மாதிரி இப்போ இங்கே வந்து விட்டால் நம்மள மாதிரி செய்யணும், சுண்ணத்தாகிவிடும். அப்போ அந்த வெப்பம் நெருப்பு மாதிரி இருக்கும். நெத்தியை கொண்டே கீழே வைக்க முடியாது, தரையில் நிற்க முடியாது. அந்த மண் அப்படி கொதிக்கும் போது நிற்க முடியாது. அப்போ என்ன செய்வாங்க? ஒரு 3 மணி அது மாதிரி கொஞ்சம் பக்தி இருக்கணும். அதுக்காண்டி அசர்வகம் தரக்கூடாது. லொஹருடைய பக்தி இருக்கும் பொழுது எவ்வளவுக்கு தள்ளி போக முடியுமோ அவ்வளவு தள்ளி போங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வைப்போம். அப்போ என்ன செய்வாங்கன்றா, சஹாபிகள் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாவோட நாங்கள் தொழுவும் போது கால் பாதம் ஒரு வலிமையான ஒரு தோல், இது மென்மையான தோல். இந்த அடிப்பாகம் இருக்குல்ல, இது கொஞ்சம் முரட்டுத்தனமானது. இதுல தீய கூட தொடலாம், இதுல தொட முடியாது. ஒரு தீக்கங்கு இருக்குன்னு வைங்களேன், இப்படி வைக்கலாம்ல, வச்சுட்டு எடுத்துடலாம்ல, வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. இப்படி வச்சுட்டு எடுத்துடலாம். இப்படி வச்சுட்டு எடுக்க முடியுமா? துடிச்சு போயிடும், வலி ஜாஸ்தியா இருக்கும். இதுக்கு தாங்குற சக்தி கம்மி, இதுக்கு தாங்குற சக்தி அதிகம். அது மாதிரி பாதத்துக்கு அது மாதிரி கால் பாதம் இருக்கு இல்லையா, அது தாங்கும். நெத்தி தாங்குமா? கால் பாதம் தாங்குகிற அந்த சூட்டை நெத்தி தாங்காது. அப்ப சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, சஜிதாவுக்கு போகும்போது நெத்தியை கொண்டு வைக்கணும், ஆனால் பறக்கும். அந்த பாலை மண் என்ன செய்யும்? நெருப்பு மாதிரி கொதிக்கும். அந்த சூட்டு நெத்தியில பட்டுச்சுன்னா என்ன செய்யும்? நமக்கு டிஸ்டர்ப் பண்ணு, வேதனைப்படுத்தும், நமக்கு சஜிதா செய்ய முடியாது. அப்ப நாங்க என்ன செய்வோம் என்று கேட்டால், இப்ப கட்டிருப்போம் தோல்ல துணி போட்டு துண்டு கட்டிருப்பாங்கல்ல, சஜிதாவுக்கு போகும்போது இப்படி போட்டு செய்யறது. அந்த துணியவே நாங்கள் என்ன செய்வோம்? ரசூலுல்லாவோட தொழும்போது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் தொழுகும் பொழுது பள்ளிவாசல்ல வெயில் காலத்தில் சஜிதா செய்கிற நேரத்தில் எங்களுடைய ஆடையவே என்ன செய்வோம்? இழுத்து அந்த நெத்திக்கு நேர, நெத்தி வைக்கிற இடத்துக்கு நேர. இப்போ நம்ம செய்யலாம், சூடா இருக்கணும், கையில் கரைச்சி போட்டு செய்யலாம், அதெல்லாம் தப்பான காரியம் கிடையாது. சூடா இருக்கு, அது அசுத்தமா இருக்கு, ஒட்டடை கட்டமா இருக்கு, அந்த இடத்துல நெத்தி வைக்க போறோம், அந்த இடத்துல துணியை போட்டுக்கலாம், அந்த இடத்துல தொழுதுகிட்டு இருக்கும் போது. அப்ப அந்த மாதிரியான முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நாங்கள் நடந்தோம். இது புகாரில 385வது ஹதீஸாக இருக்கிறது. இதுல நமக்கு என்ன வழங்குது? சஜிதா செய்யும் பொழுது அந்த இடம் சூடா இருக்குங்கிறது கவனிக்கிறார். சஜிதாவுக்கு போகும்போது வச்சோம்னா நமக்கு கொதிச்சு போயிடும், இன்வால்வ்மெண்ட் ஆவல வரும், 2.5 கலந்து போகணும். அப்ப என்ன செய்யணும்? இந்த துணியை கொண்டே போட்டா தான் சரியா வரும் தெரிகிறது, அதை போடவும் செய்கிறார். தொழுகைக்கு வெளியே இருந்தால் இதைத்தான் செய்வீங்க. தொழுகைக்கு வெளியே நீங்க நெத்திய வைக்க வேண்டிய வந்தால் என்ன செய்வீங்க? அந்த சூடு தாங்காம இருக்கதா செய்யத்தானே செய்வீங்க. தொழுகைக்கு உள்ளே எத்தனை செய்றீங்க?
அப்ப நம்ம வெப்பம் தாங்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுமையானால் நெத்தியை கொண்டே அந்த நிலத்துல வைக்காம ஒரு துணியை போட்டு நாங்கள் என்ன செய்வோம், வெப்பத்தை குறைத்துக் கொள்வோம், சஜிதாவுக்கு போகும்போது மட்டும் இப்படி செய்வோம் அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின வழி என்ன? தொழுகை என்பது அல்லாவுக்காக செய்கிறோம், கடமையாக்கிட்டு அவ்வளவுதான். அவன் நம்ம கண்ட்ரோல்ல கொடுத்திருக்கிற விஷயத்தில் கண்ட்ரோலா இருக்கணும். நம்ம கண்ட்ரோல் இல்லாத விஷயம் நம்மளை மீறி போனுச்சுன்னு சொன்னா அது ஒரு மேட்ரு கிடையாது. இப்படித்தான் தொழ முடியும் என்று இந்த ஹதீஸ்ல இருந்தும், புகாரில் இடம்பெற்றிருக்கிற இந்த ஹதீஸ்ல இருந்தும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் சஹாபாக்களுக்கு உள்ள விஷயம்தான். ரசூலுல்லாஹ் செஞ்சதை பார்த்தீங்கன்னு வைங்க, அப்பதான் இவங்க எவ்வளவு திட்டு போய் நுழைங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகும் போது அவங்க எப்படியெல்லாம் இருந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னு சொன்னா இந்த ஷேகு பெரியார்னு எவ்வளவு புழுகி இருக்கிறாங்க என்கிற விஷயங்கள்லாம் தெரிய வரும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அந்த பெரியார்களை பத்தி என்ன புழுகி இருக்கிறாங்க என்பதையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புழுவுக்கு எதிராக எப்படியெல்லாம் நடந்திருக்கிறார்கள் என்பதையும் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.